முதல்ல இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேர் வருவாங்க நான் நினச்சி பார்க்கல. எனக்காக இவ்வளோ பேர் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால மன்னிச்சிடுங்க. ஒரு 5:30க்குள்ள முடிக்கலான்னு தான் நினச்சோம், ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹலோ, அதனால மன்னிச்சிடுங்க. இந்த ட்ரஸ்ட்டு உருவாகி ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. இந்த ட்ரஸ்ட்டு நம்ம வார்டுக்காக தான் உருவாக்குறது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் ஒரு 550 மெம்பர்ஸாக இருக்காங்க நம்ம வார்டில் இருக்கிறவங்க மட்டும். அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 350 மெம்பர்ஸ் வெறும் உமன்ஸாகவே இருக்கிறாங்க. நம்ம ட்ரஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் 60% வெறும் உமன்ஸ் தான் இருக்கிறது. அதனால நம்ம உமன்ஸ் டே கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். பட்டு என்னன்னா லாஸ்ட் டைமில் கொஞ்சம் யூத் மீட்டிங் இருந்ததுனால பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் இப்போ உமன்ஸ் டேக்கு ஒரு மீட்டிங் போடணுன்ட்டு இப்போ முடிவு பண்ணோம். அதனால சாரி பண்ணிங்க, லேட் ஆயிடுச்சு. அப்புறம் பிலேட்டட் ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும். சரிங்க. அப்புறம் இந்த ட்ரஸ்ட் நம்மளுக்காக தான் ஓப்பன் பண்ணுது, நம்ம எல்லாருக்காக தான் ஓப்பன் பண்ணுது இந்த ட்ரஸ்ட்டு. அப்படி பார்த்தாக்கா இதில் எந்த ஒரு நல்ல காரியம் எல்லாம் இப்போ பண்ணுகிறதெல்லாம் இப்போ நம்மளுக்காக தான் பண்ணுறது. இது வந்து என்னோட கடமை இங்கே இருக்கிறதுனால, இது என்னோட கடமை. நான் ஏதோ செய்யணும் இது அதுன்னு இல்லை, இது என்னோட கடமைக்காக நான் செஞ்சுன்னு இருக்கிறேன். அது என்ன உணர்வு என்னன்னாக்கா, இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எதனா ஒன்று செய்யணும்னு. நம்ம வார்டில் இருக்கிறவங்க ஓகே, பட் என்னை நம்பி இவ்வளோ ட்ரஸ்ட்டில் சேர்ந்துருக்குறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக எதனா ஒன்று செய்யணும்னு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக செய்வேன். அதே மாதிரி நம்ம ட்ரஸ்ட்டில் விருப்பம் இருக்கிறவங்க யாருன்னா சேரணும்னு இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் சேரலாம். இது ஒரு டெவலப்மெண்ட்டாக தான், எந்த பார்ட்டி வைஸோ இல்லை வேறு எந்த வயசோ இல்லை. அதனால் நீங்கள் பார்ட்டி யாருன்னா சேரணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக சேரலாம். அதுக்கு உங்களுக்கு ஃபார்ம் வேணும்னாக்கா நான் இது பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த ட்ரஸ்ட்டு இப்போ நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம், அது செகண்டரி விட்டுடுங்க. இப்போ உங்களுக்காக நம்ம சேவை செய்ய வர்றது, உங்களுக்காக சேவை செய்ய வரோம். உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நான் இருக்கிறேன். நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் உங்களுக்காக. எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி என்னை கூப்பிடுங்க, இல்லை என் நம்பர் இருக்கு உங்ககிட்ட, நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக செய்வேன். அதனால் இப்போ உங்களுக்கு பர்சனலாக எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையும் சொல்ல முடியலனா கூட சரி, என்கிட்ட பர்சனலாக சொல்லுங்க. நான் யார்கிட்டயும் இல்லை, நானே என்ன பர்சனலாக கூப்பிடுங்கப்பா, இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராப்ளம், எங்கள் பசங்களுக்கு இந்த ப்ராப்ளம், எங்கள் வீட்டில் இந்த ப்ராப்ளம், உன்னால் இது பண்ண முடியுமா? கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வேலையை கண்டிப்பாக செய்வேன். அதனால் இது அது என்னன்னாக்கா, நம்ம பார்ட்டி வைஸோ எலெக்ஷனுக்காகவோ அதெல்லாம் இல்லை. இது ட்ரஸ்ட்டுக்காக, நம்ம ஏரியாக்காக. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், இது நம்ம வார்டு இல்லை, நம்ம வீடு. அதனால் நம்ம வீட்டில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்வேன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் வேற எதனா நம்ம ட்ரஸ்ட்டில் இப்போ இவ்வளோ நல்ல காரியம் நம்மளால முடிஞ்சது பண்ணிக்கிறோம். இன்னும் எதனா நல்லது எதனா செய்யணுனாக்கா நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நம்மளும் செய்யலாம். எதனா நீங்கள் ஒரு புதுசாக இந்த மாதிரி பண்ணலாம், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். லாஸ்ட் டைம் கூட யாரும் சொன்னாங்க, ஒரு விடோஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு பண்ணன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வேற எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அந்த மாதிரி ஐடியாஸ் எதனா இருந்தால் சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம ட்ரஸ்ட் கமிட்டியில் பேசியிருக்கிறோம். நம்ம மாட்டுக்கொட்டாயை ஒரு கல்ச்சுரல் ஆளாக பண்ணோம், எதனா ஒரு இது பண்ணணும் எல்லாம் பேசி வச்சிருக்காங்க. ஒரு லெட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம ஆல்ரெடி சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் சொல்லியிருக்கிறோம், அவரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. சிஎஸ்ஓ கிட்ட பேசிட்டு நம்ம மாட்டுக்கொட்டாயை எதனா ஒரு கல்ச்சுரல் ஆளோ ஒரு கல்யாண மண்டபம் நம்ம வார்டுக்காக அதை ரெடி பண்ணணும்னு பேசியிருக்கிறோம். அதுவும் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னா அது பண்ணி கொடுப்போம். ட்ரஸ்ட் சார்பா இதுவும் இல்லை, கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி
அது எலக்ட்ரிக் போல அது நார்மல், அது சின்ன வேலை அது. அதே மாதிரி ஆம்புலன்ஸுக்கோ பேசினே இருக்கிறோம். முன்னாடியே ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம இதில் வைக்கணுன்ட்டு அதுவும் பண்ணுறோம். இன்னும் நிறையா யோசித்து வச்சிருக்கிறோம். சும்மா கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு செய்யாமல் போகக்கூடாது. அதனால தான் நம்ம எதுவும் ஜாஸ்தி சொல்கிறதில்ல. வெறும் செஞ்சுட்டு பிறகு உங்களுக்கு சொல்லணுன்ட்டு இவ்வளோ சொல்லியிருக்கிறோம். இது இது ரெண்டையும் நான் சொன்னேன்னாக்கா, நீங்கள் எதனா ஒன்று சொல்லுங்கள். எதனா ஒன்று நீங்கள் எதனா நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணணும்பா, நம்ம வார்டில் இந்த டெவலப்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னாக்கா கண்டிப்பாக செய்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி, இவங்க அவங்க இந்த ஆள் அந்த ஆள் அந்த மாதிரி சொல்ல எதுவுமே இல்லை. உங்களுக்காக கண்டிப்பாக இந்த ட்ரஸ்ட் இருக்கும். உங்களுக்காக நான் இருப்பேன். எந்த ஒரு வேலை இருந்தாலும் நான் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க எனக்கு என்னன்னாக்கா இவ்வளவு ஜனம் பார்த்து பேசுறதுக்கு முடியல. ஏன்னா முன்னாடி பேசுனது இல்ல. அப்புறம் கூட 2 பேர் யாரோ சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பர்சனலா ஒன்று சொல்லுங்க. யாரோ எனக்கு 2 பேர் சிஏ பிளாக்ல சொன்னாங்க, தம்பி என்னப்பா நீ யாரை பார்த்தாலும் கீழே குஞ்சுனே போயிடுறியாப்பா, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறியாப்பா. உங்களுக்கு இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரு பையன், எப்படி இருந்தோம், என்ன இருந்தோம், எப்படி வளர்ந்தோம், இங்கே தான் இருந்தோம். நம்மளுக்கு அந்த கூச்ச சுபாவம் அப்பதுலேருந்து இருக்கு. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன். இது வரைக்கும் நான் மைக்கில் கூட பேசுனது இல்லை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் கத்துனுக்கிறேன். எலெக்ஷன் முன்னாடி கண்டிப்பா பேச கத்துக்கிறேன். அதே மாதிரி யாரோ தப்பா நினைச்சுக்காது, என்னப்பா நம்மள பார்க்க மாட்டேங்கிறான், நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறான், என்ன மூஞ்ச கீழே கொண்டு நினைச்சுக்காதீங்க. எனக்கு அது ஒரு பழகாயிடுச்சு. மாத்திக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க பேசினா நான் கண்டிப்பா பேசுறேன். நானும் அது கொஞ்சம் கத்துக்கிறேன். பேசுறது வணக்கம் பண்ணா. அதனால நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால யாரோ என்னப்பா யாரும் மதிக்க மாட்டேங்கிறான்னு நினைச்சுக்காதீங்க. அது மரியாதை உள்ள இருக்குது. சரிங்க, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும். மறுபடியும் இன்னொரு ஃபங்க்ஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். எதனா இருந்தாக்கா சொல்லுங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். எந்த 24 hours எந்த ஒரு இது இல்லாம என்னால முடிஞ்சது கண்டிப்பா செய்வேன். முடியாதது யார் மூலியமா முடியுதோ அவங்க கிட்ட கெஞ்சியாவது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி செய்ய வைக்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. கார்காலம் வந்தால் என்ன, கடுங்கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும், கரை ரெண்டும் வாழும். காலங்கள் போனால் என்ன, கோலங்கள் போனால் என்ன, பொய்யன்று போகும், மெய்யன்று வாழும். அன்புக்கு உருவம் இல்லை, பாசத்தில் பருவம் இல்லை, வானோடு முடிவும் இல்லை, வாழ்வோடு விடையும் இல்லை. இன்றென்பது உண்மையே, நம்பிக்கை உங்கள் கையிலே. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, அகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு.
எதுக்காக நவீன் இங்கு அழைத்திருக்கிறார் என்று. ஆம், இருந்தாலும் நேற்று இரவு தம்பி வந்து, ஆண்டி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி வெல்கம் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டா. அப்படி சொன்னேன், என்னப்பா திடீர்னு வந்து கூப்பிட்டா, நான் இது வரைக்கும் மேடையில எல்லாம் நான் பேசுனதே இல்லை, நான் வரல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் பேசுவீங்க, வாங்க அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தையும் இந்த வாய்ப்பினையும் அளித்த திரு நவீன்குமார் அவருக்கு என் உள்ளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எங்க அமர்ந்துள்ள என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் மற்றும் இளம் கன்றுகள், இளம் குழந்தைகள் அனைவரையும் இந்த விழாவுக்கு உங்களை வருக வருக என்று மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு இனிய நன்னாளாக நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிற நவீனுக்கும் மறுபடியும் இறைவன் நாமத்தினாலே அவனை வாழ்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன். இந்த ட்ரஸ்ட் ஒரு முக்கியமானதாக இந்த 10th வார்டிலே ஆரம்பித்திருக்கிறார். இந்த ட்ரஸ்டுடைய பேர் யாராருக்கு முழுமையா தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த இடத்துல மறுபடியும் நான் அதை பதிவுபடுத்திக் கொள்ளுகிறேன். வெஸ்டர்ன் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த எல்லா காரியங்களையும் நவீன் இங்கே நடத்தி கொண்டு வருகிறார். முக்கியமாக இந்த கூட்டம் விசேஷமாக எதுக்காக ஆயத்தப்படுத்திருக்கிறாருன்னா, விமென்ஸ் டே, பெண்கள் தினம் என்று அதை குறித்து சில வார்த்தைகளை நான் பேச விரும்புகிறேன். பெண்கள் என்பது அந்த காலத்தில் எல்லாரும் சாதாரணமாக வீட்டுக்குள்ளே இருக்கணும், வீட்டோடு செய்யணும், வீட்டிலேயே எல்லாமே புழுகி இருக்கணும் அப்படின்ற ஒரு பண்போடு வாழ்ந்த அந்த காலத்தை எல்லாம் உடைத்தெறித்து இந்த புதிய நவீன காலத்தில் எல்லா விதமான காரியத்திலும் பெண்கள் முன்னின்று ஃப்ளைட்டிலையுமாய், பைலட்டாய், ஷிப் பைலட்டாய், ஃபிஷர்மேனா, ஃபிஷ்விமனா, ட்ரெயின் பைலட்டா, எல்லா விதத்துலேயுமே பெண்கள் முன் வந்து நிற்கிறாங்க. சமையலறை மாட்டும் இது எனக்கு உரியது என்று இல்லாமல் எல்லா விதத்திலும் திறமசாலிகளாய் தன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி முன் வந்து நின்று இன்னைக்கு தன்னை பெருமிதத்து சிங்க பெண்களாய் நின்றிருக்கிற அநேக பெண்களை நாம் இந்த சரித்திரத்திலே நாங்கள் வாசித்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். நம்ம கண்கூடா நிறைய காரியங்களை நமக்கு முன்பாய் நம்ம கேட்டு இருக்கிறோம், பார்த்து இருக்கிறோம். அதில் சில வார்த்தைகள் பைபிள்லையும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உண்மையான ஒரு நல்ல மனைவியை, ஒரு பெண்ணை நீ தேர்ந்தெடுக்கணும்னா அவளை வந்து ஒரு பாக்கியவதி, நீ ரூபவதி, நீ ஒரு அழகானவள், நீ மேன்மைக்குரியவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில பெண்ணை வர்ணிக்கிற ஒரு வார்த்தைகளா இருக்கிறது. ஒரு கணவனுக்கு மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் எப்படியெல்லாம் இருக்கணும், தன் சகோதரன் சகோதரிக்கு எப்படி ஒரு சகோதரிகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல அநேக இடத்துல பெண்களை குறித்து பெருமையாய் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தான் இந்த காலகட்டத்தில் நம்ம கூட இந்த பெண்களாய் இருந்து நம்ம அநேக காரியங்களிலே சிந்தித்து செயல்பட்டு சாதனை புரிந்து முன் வரும்படியாய் நம்ம நிற்கணும். இன்றைக்கு வந்து டிஎஸ்பி பேசின மாதிரி எல்லா விதமான வசதிகள் நமக்காக இந்த சொசைட்டியில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கவனத்தில் வச்சுன்னு நம்ம மேற்கொண்டு நமக்கு என்னென்ன தேவைகள், என்ன தேவைப்படுகிறது, எதற்காக அந்த பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்து பேசுகிறாங்க, அது எதுக்காகன்ட்டுன்னு நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதை விட்டுவிடக்கூடாது. அநேக இடத்துல நமக்கு அது உதவியாக இருக்கும். ஒரு தனியாக போகிறோம், நிறைய இடத்துல நிறைய காரியங்களை இன்னைக்கு பெண்கள் சாதிச்சுட்டு வர்ற இடத்துல கூட ஏதோ ஒரு உபத்திரங்கள், சோதனை, பாடுகள் வரலாம். அந்த நேரத்தில் அவர் சொன்னதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திக்கின்னு அது தைரியமாக நம்ம செயல்படணும். இந்த இடத்துல இந்த பெருமையோட பெண்கள் முன்னின்று எல்லா காரியத்திலையும் பெண்ணா ஒரு கவிதை ஒன்று நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கவிதை வாசித்துட்டு பெண் என்பவள் யார்? பெண் அன்பில் ஒரு தாய், பெண் அழகில் ஒரு தேவதை, பெண் அறிவில் ஒரு மந்திரி, பெண்
பெண் வெற்றியில் ஒரு மாலை, பெண் நடப்பில் ஒரு நேர்மை, பெண் கண்டிப்பில் ஒரு ஆசிரியே, மொத்தத்தில் பெண் ஒரு தியாகத்தின் மறு உருவம். பெண்மையை போற்றுவோம். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களுக்கு என் மனதார வாழ்த்துகிறேன். பெண்கள் தினம் என்பது ஏதோ ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்து போகும் விழா அல்ல. பெண்கள் போற்றப்பட வேண்டும், இகழப்பட உரிமைகளை பெற்றுக்கொள்ள பாதுகாப்பு, பெண் கல்வி, அரசியல் உரிமைகள், சம்பத்தின் பாதுகாப்பு, சொத்து உரிமைகள், அதற்கு மேலாக தாய்மை போற்றி பாதுகாப்பு பட வேண்டும் என்பது உலக பெண்கள் தினம். எதிர்ப்புகள், கொடுமைகள், வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள் பெருகி வருகிறது. இதையெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிறது. இந்த கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். பெண்களை தாயாகவும், மனைவியாகவும், தங்கையாகவும், மகளாகவும் என பல உறவுகள் முறைகளை போற்றி பாதுகாத்து வர ஆண்கள் பெரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இப்படிப்பட்ட மனநிலை வர வேண்டும். தாய்மை, தாய் தெய்வம் என்று போற்றி பாதுகாத்து வர வேண்டும். உலக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து அன்புக்கு உதாரணமாக இருந்த அன்னை தெரேசா போன்ற தாய்மார்கள் இன்றும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெண்கள் மீது ஒரு உயர்ந்த ஈர்ப்பு எண்ணங்கள் வரும். வாழ்க பெண்கள், வளர்க பெண்மை, போற்றும் தாயை வணங்குகிறேன். தாயே, இதை அனைத்தும் என் இறைவனுக்கு உங்களுக்கும் நான் இந்த மாலை நேரத்தில் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த மறுபடியும் அன்பு நவீனுக்கு என் நன்றியை நான் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். அநேக காரியங்கள் இந்த இடத்துல நவீன் செய்திருக்கிறதை சிலதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு வி நவீன்குமார் அவர்களுக்கு வாழ்த்துதலும் நன்றியும். 10th வார்டில் 70க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு மாதந்தோறும் தன்னுடைய சொந்த பணத்தில் 300 ரூபாய் உதவித்தொகையாக அளித்து வருகிறார். 10வது வார்டில் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 500 ரூபாய் வழங்கி வருகிறார். 10th வார்டுக்கு உட்பட்ட காவல் உயர் அதிகாரியின் ஆணையின்படி 3 இடங்களில் சிசி கேமராவை அமைத்து மாதந்தோறும் சர்வீஸ் செய்து வருகிறார். பிடிஎம்எல் கான்ட்ராக்ட் மற்றும் டிசிஎல் தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது 42 குடும்பங்களுக்கு உதவி செய்து உணவு, தானியம், பொருட்களை வழங்கியுள்ளார். பெங்களூரிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலவித பரிசோதனைகள் செய்து மருந்து மாத்திரைகளை வழங்கியுள்ளார். எஸ்எல்சி பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் முதல் இடத்தை பிடித்தவர்களுக்கு ரூபாய் 10,000, 2ஆம் இடத்தை பிடித்தவர்களுக்கு 7,500, 3ஆம் இடத்தை பிடித்தவர்களுக்கு ரூபாய் 500 வழங்கி அவர்களை ஊக்குவித்து வருகிறார். 2ஆம் ஆண்டு பியூசி தேர்வில் முதலிடம் பெற்று தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு ரூபாய் 10,000, 2ஆம் இடத்தை பிடித்தவர்களுக்கு 7,500, 3ஆம் இடத்தை பிடித்தவர்களுக்கு 5,000 வழங்கியுள்ளார். எஸ்எல்சி மற்றும் 2வது பியூசியில் பொதுவாக தேர்ச்சி பெற்ற 33 மாணவர்களுக்கு தலா 1,000 ரூபாய் வழங்கி அவர்களை ஊக்குவித்திருக்கிறார். எஸ்எல்சியில் மற்றும் 2வது பியூசி தேர்வு எழுதவிருந்த மாணவ மாணவிகளுக்கு எக்ஸாம் கிட் வழங்கியுள்ளார். 7ஆம் ஆண்டு வகுப்பு கீழ்ப்பையில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கியுள்ளார். 10வது வார்டு கோவில்களில் மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்களில் திருவிழாக்கள் மற்றும் நித்திய பூஜைகள் நடைபெறுவதற்காக பல பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு நன்கொடைகளை வழங்கி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். 10th வார்டில் விளையாட்டில் ஆர்வம் உள்ள வாலிபர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கியுள்ளார். 10th வார்டில் 2 சக்கர வாகனங்களை ஓட்டுபவர்களுக்கு தலைக்கவசம் அதாவது ஹெல்மெட் வழங்கியுள்ளார். ஒரு சில வார்டுகளில்
ஜேசிபி வைத்து சுத்தம் செய்திருக்கிறார். இது போல அனைத்து வட்டாரங்களையும் சுத்தம் செய்து தருவதாக கூறியிருக்கிறார். 10th வார்டில் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மரணம் அடைந்தவர்களின் வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி சில உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். 10th வார்டில் பொதுமக்களுக்கு பிள்ளைகளையும் சகோதரனாகவும் நண்பராகவும் இருந்து தனது சொந்த பணத்தில் இத்தகைய சேவைகளை செய்து கொண்டிருக்கும் திரு நவீன்குமார் அவர்களை மனதார பாராட்டி நன்றி நன்றி என்று கூறிக்கொள்கிறோம். எந்த பொறுப்பிலும் இல்லாத போதே இப்படிப்பட்ட முன்னேற்ற பணிகளை செய்து கொண்டு இருப்பவரிடம் நாம் பொறுப்பை கொடுத்து அவரது கரங்களை உயர்த்தினால் இன்னும் நம் பகுதி முன்னேற்றம் அடையும். அவர் நம்மில் ஒருவராய் நம்மோடு இருப்பதினால் இவரது பொது பணி சேவைகள் தொடர வேண்டுமென்று அனைவரும் மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. உங்களுக்கும் தெரியும், இது அத்தனையும் நீங்க கேட்டு உங்களுக்கு கண் முன்பாக திரு நவீன்குமார் செய்து வருகிறது. நானும் பெருமையோடு கூறிக்கொள்ளுகிறேன். என்னுடைய வீட்டில் கூட கடந்த ஆண்டு 2 துக்கங்கள் நடந்தது, மரணங்கள் நடந்தது. அதுக்கு வந்து என் அண்ணன் மகன் எனக்காக வந்து என்னை ஆறுதல் படுத்தி அந்த கூட்டத்துக்கும் வந்து எங்களை ஆறுதல் படுத்தினார். அதுக்காக நான் நன்றி உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இன்னும் அநேக நேரத்தில் தொடர்ந்து உன்னுடைய பணி நல்ல முறையில் நடந்தேற என்னுடைய வாழ்த்துக்களை நான் வாழ்த்துகிறேன். நவீன், உன்னை நான் வாழ்த்துகிறேன்மா. உங்களை நீங்களும் அந்த எலெக்ஷன் டைமில் நவீனுக்கு பார்த்து நீங்கள் எல்லாம் ஓட்டு போடுங்க. தேங்க்யூ.